Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா? நன்றாகத்தான் நிற்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மோட்சம் எனும் 12ஆம் வீடு. இதன் தலைப்பு. ஒவ்வொரு ஸ்தானத்தினுடைய வேலைகள் என்ன அப்படின்னு வரிசையாக பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம்ங்கிறதுக்கு அயன சயன போக சுக விரயஸ்தானம் அப்படின்னு பேர் உண்டு. இத்தனை வேலையும் அந்த இடத்துல தான் இருக்குது. அயனம், சயனம், போகம், சுகம் மற்றும் விரை. இது நம்மளுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டின் பாக்கியஸ்தானம் தான் 12. முடிவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடாகவும் இந்த 12ஆம் இடமே அமையும். காலபுருஷ தத்துவப்படி மீனம் 12ஆம் வீடாக உட்காரும். நம்மளுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடமாக வர்றதும் நமக்கு 12ஆம் வீடாக வேலை செய்யும். 12ஆம் இடத்தின் வாயிலாக ஒரு மனிதனுடைய முடிவை தெரிந்து கொள்ளலாம், அவருடைய சுகங்களை தெரிந்து கொள்ளலாம், அவருடைய போகத்தை தெரிந்து கொள்ளலாம், அவர் எதையெல்லாம் அனுபவிப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தாம்பத்திய வாழ்க்கையின் அளவீடுகளை தெரிந்து கொள்ளவும் 12ஆம் இடம் ரொம்ப முக்கியமாக துணை புரியும். 12ஆம் இடம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கெடுறது தாம்பத்திய வாழ்க்கை, 2வது கெடுறது தூக்கம் கெடும், 3வது பார்த்திங்கன்னா அவங்க முதுகு தண்டுவடம் பிரச்சனைக்குள்ளே தான் மாறும், 4வதாக ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அந்த சம்போகம் செய்கிறது, சாப்பாடு பண்ணுறது, டேஸ்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாமும் கெட்டு போகும். 12ஆம் இடம் ஒழுங்காக இருக்கிறதும் 12ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதும் இந்த விஷயங்கள் ஜாதகருக்கு சிறப்பாக கிடைப்பதை உறுதி செய்யும். அதே மாதிரி இது ஒரு விரயம் கிரயம் அப்படிங்கிற 2 விதியும் இந்த இடத்துல இருக்குங்கிறதுனால ஒருவர் எவ்வளவு சொத்துக்கள் சேர்க்க முடியுங்கிற அந்த அமைப்பையும் இந்த 4, 8, 12ஆம் வீடுகள் தீர்மானிக்கும். அதில் 12ஆம் இடத்தின் பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அனாவசியமான செலவுகள் செஞ்சிட்டு இருக்காரா இல்லை அவசியமான செலவுகள் செய்கிறாராங்கிற விரயத்தை தீர்மானிப்பதும் இதுதான். அதாவது சுப விரயங்கள் அவருக்கு உண்டா, நல்ல காரியங்களுக்காக செய்யப்படும் செலவுகள், கல்யாணம் பண்ணி செலவு பண்ணுறது, வீடு கட்டி செலவு பண்ணுறது, வாகனம் வாங்கி செலவு பண்ணுறது, தொழில் தொடங்கி செலவு பண்ணுறது, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது, உறவுகளுக்கு கொடுத்து உதவுறதன் மூலமாக செலவு பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய நன்கொடையாளரை கண்டுபிடிக்கிறதுக்கும் 12ஆம் இடத்தினுடைய தன்மையை பார்க்கணும். நிறைய சம்பாதிப்பாங்க, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்கங்கிற மாதிரி கஞ்சனாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அளவான வருமானம் இருக்கும்போது கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா தான தர்மம், புண்ணிய காரியங்கள், பொது காரியங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த பொது காரியங்களில் ஈடுபடுவார்களா அப்படிங்கிறதையும் 12ஆம் வீடு தீர்மானிக்கும். இதை விட முக்கியமான ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒருவருக்கான தலைமறைவு வாழ்க்கையை குறிப்பிடுறதும் 12 தான். திடீர்னு ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிடுறது, எஸ்கேப் ஆகிடுறது, காணாமல் போய்விடுவதுங்கிறது 12. ஒரு ஜாதகத்துக்கு சிம்மலக்கணம், இவருக்கு 5ஆம் அதிபதி குரு 12ல் உச்சம். குருதசை சுயபுத்தியில் குழந்தை பிறகு உச்சமாக தான் இருக்கார் குரு. குருதசை சுயபுத்தியில் குழந்தை பிறந்து 13 நாள் குழந்தை காணாம், திருடிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான அமைப்பில் குழந்தை பிறகுது. அதனால் ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஒரு 7 நாள் ஐசியூவில் வச்சுட்டு அப்புறம் பொது வார்டில் வச்சு 1 மாதம் கண்காணிப்பில் இருந்த பிறகு தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் குழந்தை காணாமல் போகுது. அதுக்கு ரீசன் என்ன? அந்த 12ஆம் இடம் திடீர் மறைவு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இது நடந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அவரால் குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. சிசிடிவி பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி கேஸ் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகும். அப்போ இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர்னு நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயம் மறையிறத குறிப்பிடுறது. உங்களுடைய உயிர் உறவுகள் சார்ந்த எந்த கிரகம் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த உறவு திடீர்னு உங்களை விட்டு மறையும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். தலைமறைவுன்னு சொல்லக்கூடியது இந்த அமைப்பு தான். இப்போ குருங்கிறவர் புத்திரகாரகங்கிறதுனால அவர் 12ஆம் இடத்துல வலுத்து இருக்கும்போது பெத்த குழந்தை காணாமல் போகுது அப்படிங்கிற விதியை கொடுக்குது.
சூரியன் 12ஆம் இடத்துல வலுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது அல்லது 12லேருந்து திசாபுத்தியம் நடத்துகிறாருங்க போது தகப்பன் மறைவதற்கு, மாமனார் மறைவதற்கு, பெரியப்பா சித்தப்பா மறைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குற இடமா இருக்கும். இந்த மறைவு ஸ்தானமாக அது வரும். சந்திரன் அப்படி இருக்கும்போது தாயாதி வர்க்கம், செவ்வாய் அப்படி இருக்கும்போது சகோதர வர்க்கம், புதன் அப்படி இருக்கும்போது பருவ தோழர்கள், மாமன் அத்தை உறவுகள், குரு அங்கே இருக்கும்போது பெற்ற குழந்தை, உத்திரஸ்தானாதிபதிகள், சுக்கிரன் மறைஞ்சிருக்கும் போது களத்திரக்காரகங்கிறதுனால வாழ்க்கை துணை திடீர்னு மறைஞ்சு போகிறதுங்கிற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும். சனி மறைஞ்சிருக்கும் போது வண்டி வாகனம் தொலைஞ்சு போகிறது, நம்மளுடைய சொத்துக்கள் அழிஞ்சு போகிறது, விவசாய நிலம் திடீர்னு கைப்பற்றப்படுவது மற்ற ஆளுகளால் அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு கன்னி லக்ன ஜாதகருக்கு 12ல் சனி மகாதேச சுயபுத்தி நடந்துகிட்ருக்கு. கன்னி லக்ன ஜாதகம். இவருக்கு ஹைவே ஒட்டி இடம் இருக்குது, 2 ஏக்கர் தோப்பு இருக்குது. திடீர்னு ஹைவே விரிவுபடுத்துகிறோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு எடுத்துருச்சு, மறைஞ்சு போச்சு. என்னென்னமோ போராடி பார்த்து ஒன்றும் புண்ணியம் இல்லை. சந்தை மதிப்பை விட பல மடங்கு குறைவான நிவாரணம் மட்டும்தான் கிடச்சிச்சு. அப்போ இந்த மாதிரியும் நடக்கும். விவசாய பூமி 2 ஏக்கர் இடம் காணோம், கிட்டத்தட்ட 1.25 ஏக்கரை கவர்மெண்ட் எடுத்துருச்சு. அப்போ இந்த மாதிரி 12ஆம் இடம் திடீர் மறைவை குறிக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகம் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியிருக்கிறத குறிக்கிறதும் 12 தான். 12 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒருவர் அந்நிய தேசத்தில் வசிப்பதை குறிப்பிடும். நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டு குடியுரிமை வாங்க முடியுமான்னு கேட்கும்போது 4, 8, 12ஆம் இடத்தின் தொடர்புகளை எடுக்கணும். இந்த ஸ்தானங்கள் பார்த்திங்கன்னா மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4, 8, 12. இந்த மோட்ச திரிகோணங்கிறது மறைவையும் குறிக்கும், முடிவையும் குறிக்கும், வெளியில் சென்று தங்குவதையும் குறிக்கும், விரயத்தையும் குறிக்கும், கிரயத்தையும் குறிக்கும், அயன சயன போக சுகத்தையும் குறிக்கும். இந்த அயன சயன போகங்கிறது கிடைக்கிறதும் இந்த வீட்டின் அடிப்படையில் தான் கிடைக்கும். ஸோ 12ஆம் இடங்கிறது முடிவுக்கான வீடு. நம்ம லக்னத்தில் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குறோம்னா 12ஆவது வீட்டில் அதை முடிக்கிறோம். இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். ஸோ எல்லாருக்குமே 12 வீடு வரைக்கும் வேலை செஞ்சு தான் வாழ்க்கை முடியுமானா அப்படி இல்லை. 120 ஆண்டுகளாக இதை கணக்கிட்டு ஒரு பலன் வச்சுருக்காங்க. சிலர் 40 வயசுலேயே செத்து போயிடுறாங்கங்கும்போது அது 4ஆம் வீடே அந்த வேலையை செய்யும். இந்த 4ஆம் இடத்தில் ஒரு கண்டமும், 8ஆம் இடத்தில் ஒரு கண்டமும், 12ஆம் இடத்தில் ஒரு கண்டமும் ஒளிந்திருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வயசு ஆயுள் பலம் 80 வயசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 35 வயசு, 32லேருந்து 35 வயசுக்குள்ள ஒரு கண்டத்தை 4ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணும். 60 வயசு வாக்கில் 8ஆம் இடம் ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் முடியும் போது 12ஆம் இடம் அதை ஆக்டிவேட் பண்ணும். இந்த மாதிரியான கணக்கீடுகளும் இன்னும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட ஸ்தானங்களே நமது ஜாதகத்தில் இருக்கிறது. இந்த திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடியவை ஒரே சக்தியை உள்ளடக்கியவையாக மீண்டும் மீண்டும் செயல்படும். ஸோ அந்த வகையில் 4, 8 வேலைகளை எடுத்து செய்யும் வீடாக 12ஆம் இடம் முடிவு மோட்சஸ்தானம் இருக்கும். ஒருவருக்கு மோட்ச பிறவி இருக்கா, இதுதான் கடைசி பிறவியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் 12ஆம் இடத்தின் அனுகூலம் தேவைப்படும். நல்ல விரயங்கள் செய்யக்கூடியவரா, கெட்ட விரயங்கள் செய்யக்கூடியவராங்கிறதும், தூக்கத்தின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், போகத்தின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும், தாம்பத்திய சுகம் இவருக்கு எந்த அளவுக்கான வாழ்வியலில் கிடைக்கும், நிரந்தரமாக உள்ளூரில் இருப்பாரா வெளிநாடு போயிடுவாராங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், அலைந்து திரிந்து செய்யக்கூடிய உத்தியோகங்கள் கொண்டவராங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல இருக்கும். எப்படிப்பட்ட உயிர் உறவு இவரை விட்டு திடீரென்று போகும் அப்படிங்கிற அமைப்பையும் 12ஆம் வீடு குறிப்பிடும். ஸோ 12ஆம் இடம் என்பது அயன சயன போக சுக மோட்ச முடிவு ஸ்தானம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.